அதான் அழகானான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முகரை வந்துட்டான். இரு நான் ஓட்டுறேன், நான் காட்டில் வந்து தரேன். எனக்கு மொய் எழுதுறதுக்கு என்னோட சத்து இல்லை. சரி எடு, அங்கே வந்து அவத்துல வாங்கிக்கிறேன் பள்ளத்துக்கிட்ட பொழுதுற நேரத்தில். மாப்பிள்ள நாங்கள் கொஞ்சம் குருடாயில் அடிச்சுக்கிட்டு வந்துடுறோம். அதுக்கு போதும். கேஜில் வண்டி இருக்குது, வேணா எடுத்து போட்டுட்டு வா. அவன் இங்கே போட்டு வந்துடுவான், இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவான். நீ எதுக்கு அவனுக்கு சொன்ன? ஒரு வயலில் வந்து ஒரு சால் ஏற்கனவே ஓட்டி போன ரொட்டாயிடலாம். அது ஒரு சால் ஓட்டி போனது நான் இப்போ அதுக்கு தான் போயிட்டு வரோம். என்ன ஒரு 2 மணி நேரம் வரும். சாயந்தரம் 4 மணி ஆகிடுச்சா. ஸோ அதனால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு வண்டி ஓட்டினா அது 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடும். அதனால் 2 வண்டி விட்டு வண்டிக்கு 1.5 மணி நேரம் ஓட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. கோவில் வந்து ரோட்டில் வந்து கொடுக்கறதுக்கு இல்லை ப்ரோ. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவங்க லைட் இல்லை. அன்றைக்கி போலீஸ்காரரை பிடிச்சிக்கிட்டு திட்டுறாங்க. அதனால் அவனை அந்த ரோட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது. எவனுக்கு மாதிரி ரோட்டெல்லாம் கொடுக்க முடியாது ப்ரோ. அவங்க வந்து காட்டில் வேணா கொடுங்க, ரோட்டில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நாம் இனிமேல் ரோட்டெல்லாம் அதிகம் கொடுக்க முடியாது ப்ரோ. ஏதோ இப்படி நம்ம லோக்கல் ரோட்டில் கொடுக்கலாம், பெரிய ரோட்டெலாம் கொடுக்க முடியாதுப்பா. ஒரு வாரமாக கோவில் எங்கே கோலம்னு கேட்குறீங்க. அவன் அப்பப்போ வருவான், வந்துட்டு சும்மா தூரம் இருந்துட்டு ஓடி போயிடுவான். ஃபுல்லாக இருந்தால் தானே நம்ம ஏதோ ஒரு வீடியோ ஷூட் பண்ண முடியாத ஒரு காட்டி போய் விட்டுருக்கோம். இருக்கிறதே 10 நிமிஷம் இருக்கிறான், அப்புறம் ஓடி போயிடுறான். அதனால் வீடியோ எடுக்க முடியல ப்ரோ. அதனால தான் இன்றைக்கி தான் மாட்டுக்கிறான். நாங்கள் ஓட்டுவோம் பார்க்கலாம். எனக்கு பின்னாடி வந்தானுங்க ஒரு சேனல் சைடு போட்டாங்களாம். அது வந்து ஒரு பெருமையாக பேசிட்டு போகிறாங்கன்னு பார்த்துக்கங்களேன். சின்ன பசங்க தானே போகலாம், அந்த வண்டியில் உட்காந்துட்டு போகிறோம். ஏன்னா அவன் ட்ரைவ் பண்ண முடியாது, அதனால் உட்காந்துட்டு போகிறான். அன்றைக்கே போலீஸ்கார் கூட திட்டி விட்டாங்கன்னா வண்டி ஓட்டுறத பார்த்தா லைசன்ஸ் இல்லாத அவ்வளோதான்ட்டாங்க. அதனால் உட்காந்துட்டு போகிறான். சைட்டில் தான் போய் வாங்கி ஓட்டுவோன்னு வச்சுக்காங்க. வர வேகம் தள்ளிக்கிட்டு போயிடுறவங்களா தெரில. அப்படியே பின்னால் வேப்பில் வராங்க. போயிட்டாங்க. நாம் ஒரு 1000 ரூபாய் டீம் அடிச்சுக்கிட்டு படன்னு போவோம். ஏய் வாடா அப்புறா. அடிச்சு போடலாம். இப்போ 2000 ரூபாய்க்கு கூட அடிச்சு போடலாம். அது எப்படி ஃபோன் பண்ணுவீங்களா காலையில்? ஓடும் ஒரு 2 மணி நேரம் தான் ஓடும். அப்புறம் தேவைப்பட்டா அடிச்சுக்கலாம். அந்தளவுக்கு தேக்கல. இப்போ ஜேசி வேலைக்கு போயிடுச்சா? எக்ஸ்பி ப்ளஸ் எடுத்துதான். என்ன பண்ணுற புதுசு உனக்கு அதுக்கு புதுசு? அது 3.5 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா போட்ட வண்டி கிடக்குது. நீ எதுக்குன்னா புது வண்டி எடுக்கிற? போதும். ஓடுறதெல்லாம் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா போட்டால் தலைக்கு மேலே புதுசுலாம் போகாது. கையில் இருந்தால் போதும். சரியா இதை வைக்கிற மேலே 1.5 ரூபா போடுற பஸ் ஆகி எடுத்து போயிட்டு 4 ரூபா போட்டால் நீ அருமையான 4 ரூபா போடு. ஒரு 18-19 எடுக்கலாம். ஓகே. அந்த பங்கில் வேலை செய்கிறவர் அவர் வந்து 2 ட்ரக்கு ஒரு ஜேசி வச்சுக்கிறாரு. அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்நெட் ஸ்டேரிங்கு ஆல்நெட் பிரேக்கு. அதனால் அவர் எல்லாம் கிட்டெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு பவர் ஸ்டேரிங்க்கே 40,000 வருது. ஆயில் பிரேக்கு 30,000க்கு மேலே வரும். இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்துட்டு நான் விற்றுட்டு பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்காக வண்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுதான் நல்ல பையன் கிடையாது. வேலை செஞ்சோன்னா ஜாமானுமே இவ்வளோ வருது. அதுக்கு மேலே கூலி இருக்குது.
அதனால தலையை தின்னுட்டு போயிருந்துருக்காங்களா, அதெல்லாம் வேஸ்ட்டு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 3 லட்ச ரூபாய்க்கு விற்கிதான், மேலே ஒரு 1.5 லட்ச ரூபா போட்டு நல்ல வண்டியை எடுத்துகிட்டு போயிடலாம். போயிட்டானுங்க ப்ளீஸ் கிடைக்கிற கேப்பில் பாருங்களா, போயிட்டானுங்க. பார்த்தா 2 பேருங்க வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க. நான் ஓட்டிங்கன்னு பார்த்தா நின்றுட்டு இருக்கிறீங்க. ஓ, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடணுமாங்களே. வாடா அழகு சுந்தரா, கோகலுக்கான விட்டு ஆட்டு. ஓகே நண்பா, இதனால் வரலாம். இதை ரொட்டாட்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வண்டியோ இதெல்லாம் இன்றைக்கி தான் வந்து பெரிய வண்டியில் வந்து ஸ்ப்ரிங் கலப்பியோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறீங்க. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1200 ஆர்பிஎம் ஓட்டோன்னு நினைக்கிறேன். 1200 ஆர்பிஎம்மில் ஐபஸில் ஓடிடுதுன்னு வச்சுக்கலாம் அந்த வண்டி. இவர் பாருங்க, டான் பாரு ஏப்பா. அவர் ரிவர்ஸ் எடுத்தார், இவரு ரிவர்ஸ் எடுத்தார். ஏய் போகல, ஏய் ஒரே சாலை தான், கிட்ட பிடிச்சி ஓட்டுங்க. சந்தோஷம், நீங்கள் லீவு ப்ரோ. ஒருத்தன் வந்தால் ஒருத்தன் வர மாட்டேங்கிறான். இவனுங்கெல்லாம் நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அவன் 1 வாரமாக வந்தான், இவன் 1 வாரமாக அப்படி வந்து இப்படி வந்து 1 வாரமாக வரல. இவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வேலை வாங்க முடியல நண்பா. இது வந்து ஃபென்சிங் வச்சு விட்டு அது பாட்டில் அப்படியே பூவாட்டை எடுத்துக்கிட்டு போவோம் நண்பா. இதை வந்து பொழுதுனிங்க அட்ஜஸ்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். இல்லைனா கொஞ்சம் வண்டி லோட் ஆகும். அது அப்படி இல்லை, அப்படியே மாடு மாதிரி இழுத்துட்டு போவோம். இவர் வந்து 1500 ஆர்பிஎம் ஓட்டுறாரு. அவர் வெறும் 1200 ஆர்பிஎம்மா 1300 ஆர்பிஎம்மில் அவர் ஓடிக்கிறார். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆர்பிஎம் 100 ஆர்பிஎம் டவுன் ஆகும் நண்பா. இது ஏற்கனவே ரொட்டாட்டர் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அந்த வெயிலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஓட்டிருப்போம். அதுக்காண்டி சாட்டனை பார்த்தீங்களா எவ்வளோ சாட்டனை முளைச்சி போச்சுன்னு. அதனால் காட்டுக்காரர் 1 சால் ஓட்டி போடுங்க கிடக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அது ஓட்டுறியா? அது ஹைட்ரோலிக் வச்சுவிட்டா லெவலிங் சூப்பராக இருக்குது நண்பா. நோவா சீரீஸில் அது 585 மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். கோவில் கொஞ்சம் இவனுக்கு இன்னுமே நான் 2 வீல் டிரைவ் தான் கொடுக்கலான்னுக்கிறேன். 4 வீல் டிரைவ் எவனுக்குமே நம்ம இன்னும் கொடுக்காத ஐடியா இல்லை ப்ரோ. முடியல. வெறும் 2 வீல் டிரைவ்லேயே ஓட்டி ஓட்டி பழகிட்டானா அப்புறம் எப்படி 4 வீல் டிரைவில் ஓட்ட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி போகுது? ஐயோ கடவுளே. கோவில் பாரு. அந்த வண்டி கொடுன்னு கேளு, அந்த வண்டி கேளு. அவனா கொடுக்க போறான், மாப்பிள்ளைய கொடுக்க போறான். ஓகே நண்பா, இப்போ முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நம்ம பைசன் பை சேர் ஓட்டுற வீடியோ. அதில் என்ன ஆகி போச்சுன்னா நம்ம பைசன் பையில் ஒரு சம்திங் ப்ராப்ளம் ஆகி போச்சு நண்பா. இது வரலாம் நான் வந்து பைசன் பையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கியர் பாக்ஸ் கையே வைக்கல ப்ரோ. இப்போ வந்து என்ன ஆகி போச்சு, அன்றைக்கி டபுள் கியர் உளுந்து ஃபஸ்ட்டு கியர் பல் வந்து தெரிச்சு போச்சு ப்ரோ. அதனால் வந்து ஃபஸ்ட்டு கியரில் வரட்டவே முடியல. வண்டியில் கடன் சவுண்டு வருது நண்பா. அதனால் வந்து சேத்துலேருந்து வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டோம். நேற்று எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இது
இது நேற்றோட வேலை முடிஞ்சுது. அதனால் வந்து அது வந்து கியர் பாக்ஸ் பிரித்து தான் நம்ம வேலை செய்யணும். அது கியர் பாக்ஸில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும், அது என்ன சவுண்டு வருது, இது உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நான் அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போகிறேன் ப்ரோ. ஏன்னா அது நம்மளால செய்ய முடியாது, அது பட்டறைக்கு தான் விட்டு செய்யணும். பட்டறைக்காரர்கிட்ட தான் கேட்டிருக்கிறேன். அதனால் பட்டறைக்காரர்கிட்ட தான் கேட்டிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து அந்த கியர் பாக்ஸ் வேலை செய்கிற வீடியோ, பெரிய வீல் ஆயில்ஸில் சேர் ஓட்டணும்ல, அதனால் வீலில் ஆயில் விழுவுது, ஓட்டுறதே ஓட்டுறோம், எல்லாம் ஓட்டுக்க பட்டறையில் விட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிற நண்பா. அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு கேளுங்க. பட்டறையில் வேலை செய்கிறது என்னென்னா, எதனால் பல்லு கட்டாச்சு, எப்படி டபுள் கியர் விழுந்துச்சு, எதனால் கியர் எப்படி லாக் ஆச்சு, லாக் ஆகி தான் விழுந்துருச்சு, அது பல்லு திரும்பி ரிலீஸ் பண்ணும்போது தெரிச்சிருச்சு நண்பா. அப்படி தான் மெக்கானிக் சொல்கிறாரு. இன்னும் உண்மையான ரீசன் வந்து பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஸோ அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க. நாளைக்கு அந்த பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பைசன் பையில் அது எப்படி கியர் பாக்ஸ் சவுண்டு வருதுன்னு பாருங்கள். என்னமோ உள்ளே கழுவிட்டு போனால் கட 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 கடன்னு அடிக்கும்ல, அது மாதிரி அடிக்குது நண்பா. ஸோ அதனால் வந்து அது பிரித்து தான் பார்க்கணும். ஏன்னா செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர்லாம் அந்த சவுண்டு வரல நண்பா. ஃபஸ்ட்டு கியரில் மட்டும் வருது, ஹை ஃபஸ்ட்டு லோ ஃபஸ்ட்டில் வருது. அதனால் வந்து அதை அப்படியே ஓட்டினோம்னா பிரச்சனை ஆயிரும். ஒரு 4 மணி நேரம் இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே ஓட்டிட்டு வண்டியை எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் வண்டியை கழுவிட்டு அதை கொண்டு போய் பார்க்கணும் நண்பா. அந்த வீடியோ வேணும். அது எப்படி கியர் பாக்ஸ் வேலை செய்கிறாங்க, எப்படி பெரியவங்களுக்கு சிலுவை இறக்கி எப்படி ஆயில் சில்ல புதுசு அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா கேளுங்க. நான் அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் நண்பா. இது பாருங்கள், எனக்கு சேர் ஓட்டிட்டு வந்து இன்னும் கழுவலை. நான் டைம் இல்லை, சந்தோஷம் வரலையா, அதனால் இன்றைக்கி கழுவலை. அதனால் உழவு இருந்துச்சுன்னா நல்லா உழவு ஓட்டுறதே சரியாக போச்சு. ஸோ அதனால் நாளைக்கு தான் வந்து கழுவலான்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். அதனால் நம்ம பைசன் பை வேலை செய்கிற வீடியோ, கியர் பாக்ஸ் வேலை செய்கிற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கேளுங்க. அது எப்படி லாக் ஆகுது, எதனால் லாக் ஆகுது, என்ன தேஞ்சு போனால் லாக் ஆகும். ஒரு பழைய வண்டிக்காரெலாம் பார்த்தீங்கன்னா கியர் போட்டு டக்குன்னு இழுத்திங்கன்னா கியர் டபுள் கியர் லாக் ஆகி போயிடும். வண்டி ஒரே கியரில் போகும், நோட்டில் தான் இருக்கும், ஆனால் வண்டி போகும். இதெல்லாம் என்ன காரணம்னா கியர் லாக் ஆகிறது தான். அது எதனால் லாக் ஆகுது, அது எதை பண்ணால் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோவில் மேக் பண்ணுறேன் நண்பா. உங்களுக்கு தேவை எல்லோரும் நிறையா எத்தனை பேர் அதை கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நண்பா அந்த வீடியோ மேக் பண்ணுவேன். ஓகேவா? அது மெக்கானிக்கிட்ட தான் விட்டு பார்க்கலான்னு ஐடியாவில் இருக்கிற நண்பா. நமக்கு உழவுக்கே டைம் சரியாகுது, அதை பிரித்து வச்சுக்கிட்டே நம்மளோட அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் கியர் பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும், நம்ம கிட்டேருந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து கியர் பாக்ஸ் வேலை செய்கிற வீடியோ வேணும்னா கேளுங்க. நான் உங்களுக்கு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் நண்பா. இந்த கோகுல் விட்டு நுணுங்குறாருப்பா. ஏன்னா இது காடு பதமாக இருக்கிறனால விட்டு நுணுங்குறாரு. காடு கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கிட்ட கூட ஓட்ட மாட்டார். வேறு அங்கே ஒன்று இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இவர் ஜாலியாக ஓட்டுறாரு, என்ன திராட்சை கேட்போம். ஆப்பில் விட்டு தூள் கலப்புறாம்பா. டருபுரு 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 போகலை அதுக்கு மிச்சமா. காடு இன்னும் 2 நாள் கழிச்சு ஓட்டுனா கரெக்டாக இருக்கும். அதுக்காண்டி காட்டுக்காரர் வேறு மழை வந்துட்டு என்ன சாட்டான ஏறி போயிடும், ஓட்டி போடுப்பா, ஒரு சால் கழிச்சு போடுப்பா அப்படின்ட்டாரு. ஸோ அதனால் நாளைக்கு தான் வரலான்னு ஐடியா பண்ணோம். நாளைக்கு வண்டி கழுவணுமா, ஸோ அதனால் இன்றைக்கி போய் ஓட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வண்டிக்கு ஒரு 2 மணி நேரம் வரும் நண்பா. ஓட்டி விட்டு வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் ப்ரோ. உழவு எப்படி எடுக்கிறது பாருங்க. நம்ம நோவா சீரிஸ் எப்படி ஒன்று நோவா வந்து இப்படி இந்த ஆர்பிஎம்மில் ஓட்டுறது வந்து 4 லிட்டர் டீசல் போகும் ப்ரோ இந்த வண்டி. அது ஹெச்பி, ஏன்னா லோடு இல்லாதானே ஸ்ப்ரிங்க்லர் தானே ஓடுது. அதனால் ஒரு 4 லிட்டர் எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிகமாக எடுக்காது, 4 லிட்டர் எடுக்கும். வேஸாக போட்டு தள்ளுறான் கோகுல் வேறு. சந்தோஷம் வந்துருந்தேன், குடுறா நானும் நடிச்சுட்டு ஓட்டண்டா, குடுறா எங்கடா போய் செத்தனாலா இப்போ வேண்டாம் வந்த அப்படின்னு திட்டுவான். ஓகே நண்பா. அதுங்காட்டி நம்ம அஜித் என்ன இப்போ வச்சு பக்கத்தில் ஒருத்தர் ஆட்டோடு வந்து கிணத்துல விழுந்துருச்சேன் நண்பா. ஸோ அதனால் அஜித் நான் எடுத்து தரேன் மாமா அப்படின்ட்டு
ஓடி போயிட்டான்னு வச்சுக்காங்களேன். சீக்கிரம் வாடா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னேன். போயிட்டு என்ன பண்ணுவான்னு தெரில. நானும் போகணுமா ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஓட்டியே முடிச்சுடுவாங்க. 4 வயலுக்கு தான் வந்துடுவான். சரி இருந்து கடங்காட்டியும் வீடியோவில் சொல்ல வேண்டிய தகவல்லாம் சொல்லிப்பலான்னு பார்த்தா எங்கே வரமாட்டேன் நாட்டுக்கு. இது 1500 RPM நண்பா. இப்போ நான் ஓட்டுறது 1500 RPMல எப்படி சொல்கிறது, ஒரு 2 RPM ட்ராப் ஆகுது. ஒரு 4 ரேஞ்ச் டேஸ்க்கு போகணும் வச்சுக்கோங்களா. ஸ்ப்ரிங் கலப்பைக்கு இந்த கலப்பையில் நீங்கள் ஓட்டி பார்த்துருக்கவே மாட்டேங்க. இந்த வண்டியை பார்க்கமா நியூ சப்ஸ்கிரைபர்லாம் இந்த வண்டியை கலப்பையோட பெர்ஃபார்மன்ஸே பார்த்துருக்க மாட்டேங்க. நல்லாயிருக்கும். ஹைட்ராலிக் வச்சு விட்டா பாட்டில் போயிட்டுருக்கும். இந்த ஹைட்ராலிக் செட் பண்ணி ஓட்டுறாங்களா அது மாதிரி இது நல்லாயிருக்கும். வச்சு விட்டாவே பாட்டில் மாடு மாதிரி எடுத்துகிட்டு போகணும் வச்சுக்காங்களேன். இந்த பொசிஷன் வந்து இது வந்து டவுன் வச்சு விட்டா பாட்டில் பூவாட்டம் போயிட்டே இருக்கும். நம்ம கையாக வைக்க தேவைன்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா, இப்போ தான் மாப்பிள்ளை ஒரு வழியாக ஆட்டுக்குட்டி தூக்கிட்டு வந்துட்டார். போகல பாரு, பின்னி எடுக்கிறாரு பாரு. பாரு ஒரு ஆயினா சொல்கிறான். ரொம்ப சின்சியராக வண்டி ஓட்டுறாராம்பா. தொட்டை விழுந்து போயிட்டா திட்டுவேன் அப்படிங்கிறான். என்ன தொட்டை விழுந்து போனால் மணப்பாங்களா நண்பா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே நண்பா, ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அது வரைக்கும் எப்போ இருந்து கேட்டுருந்தார். நான் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ப்ரோ, ஸ்ப்ரிங் கலப்பைக்கும் இந்த ஆம்பு கலப்பைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். அது அவருக்கு இல்லை அதுக்குன்னு எடுத்த மாதிரியே ஆகி போச்சு பாருங்களேன். ஸ்ப்ரிங் கலப்பையில் வந்து ஸ்ப்ரிங் இருக்கும் ப்ரோ. ஒவ்வொரு ஆம்புக்கும் 2 தெரிஞ்ச நண்பர்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நண்பா, தெரியாத நண்பர்களுக்கொசரம் சொல்கிறேன். ஸ்ப்ரிங் கலப்பைக்கும் ஆம்பு கலப்பைக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்ப்ரிங் கலப்பையில் ஓரம் பாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காடு காஞ்சிருந்தால் அந்த ஆம்பு வந்து இப்படி தூக்கிக்கிறோம். ஓகேவா? இதே ஆம்பு கலப்பையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே போட்டவர்கள் அப்படி இழுத்துக்கிட்டு போகும். இதுதான் ஆம்பு கலப்பைக்கும் ஸ்ப்ரிங் கலப்பைக்கும் உள்ள வித்தியாசம்னு வச்சுக்காங்களேன். பார்ட்டிட்டு நல்லா கல் இல்லாத காட்டில் இந்த கலப்பையை வச்சு ஆம்பு கலப்பையை வச்சு ஓட்டலாம். கல் அதிகமாக இருக்குதுன்னா இந்த ஆம்பு கலப்பையில் ஓட்ட முடியாது நண்பா. ஸ்ப்ரிங் கலப்பையில் தான் ஓட்டணும். நீங்கள் பார்ட்டிட்டு கொண்டு போய் ஆம்பு கலப்பையில் ஓட்டி உழவு எடுத்து காட்டிவிட்டிங்கன்னா திரும்பியும் பார்ட்டி வந்து ஓரம் வாரம்லாம் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரிங் கலப்பையை வேண்டான்னு சொல்லிவிடுவாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ அதனால் வந்து ஆம்பு கலப்பைக்கு உண்ட மரியாதை வந்து தனி தான். ஸ்ப்ரிங் கலப்பையில் அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். இதுதான் ஆம்பு கலப்பைக்கும் ஸ்ப்ரிங் கலப்பைக்கும் உள்ள பர்ஃபார்மன்ஸு. மற்றபடிக்கு மண் பதமாக இருந்துச்சுன்னா ஆம்பு கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பை 2 ஒரே மாதிரி தான் நண்பா இருக்கும். மண் பதமாக இல்லைனா தான் பிரச்சனை. இது ஹார்ஸ் பவர், அது 57 ஹார்ஸ் பவர், இது வந்து 40 ஹார்ஸ் பவர். என்ன அது அனத்தாத அப்படியே போகுது, இது கொஞ்சம் அனத்தி போகுது. இதுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசம் இப்படிதான்னு வச்சுக்காங்களேன். 4 வீல் டிரைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓட்டுறதுக்கு. வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். நல்லாயிருக்கும். கொஞ்சம் காஞ்சி காட்டெலாம் ஓட்டுறதுக்கு 4 வீல் டிரைவ் சூப்பராக இருக்கும். மற்றபடிக்கு 2 வீல் டிரைவ் தான் இருக்குது. முக்கால்வாசி நாட்டில் இருக்கிறத 2 வீல் டிரைவ் தானே. ஸோ அதனால் வந்து ஐரோஜிபே 2 வீல் டிரைவ் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் டைட்டான காடு, கொஞ்சம் காஞ்சி போன காடு, இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் 4 வீல் டிரைவாக இருந்தால் 4 வீல் இழக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோகுலுக்கு 1 வீக்காக வந்து நீங்கள் கேட்பீங்க, அதை ஏன் வரல லீவு என்ன ரீசனுக்கு கேட்பீங்க. 1 வாரமாக கோகுலுக்கு வந்து ஃபீவர் ப்ரோ. அதனால் அப்பப்போ சும்மா டைமில் போர் அடிக்குதுன்னா வருவான். அதனால் வந்து அங்கே ஜேசிபி இருக்குது போய் உட்காந்துக்கிட்டு இருந்து வருவான்னு வச்சுக்காங்களேன். அதனால தான் நம்ம வீடியோவில் 1 வாரமாக வரல. இல்லைனா நம்மளோட வந்திருப்பான் எலிக்குட்டி. அவர் 1 வாரமாக ஃபீவர். ஸோ அதனால் வரலன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகே நம்ம 3 வயல் ஓட்டியாச்சு. இன்னொரு 1 2 அங்கே 2 மொத்தம் 4 வயல் இருக்குது. ஓட்டிடலாம். இன்னொரு 1 ஹவரில் ஓட்டிடலான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். வண்டிக்கு 1 மணி நேரம் வந்தோமா அடிச்சுட்டோமா போயிட்டே இருக்கிறோம். வேலை முடிஞ்சுது நண்பா. ஓகே நண்பா, ஒரு வழியாக 1 2 3 கொண்டு முடிச்சாச்சு. அடுத்த வயலுக்கு போக வேண்டியதான். அவ்வளோதானா? இவன் மாப்பிள்ளை அந்த வயலுக்கு போ. ஓ, அவன் வட்டம் போட்டு திருப்பினால இவரும் வட்டம் போட்டு தான் திருப்பி வரான். பார்த்துக்காங்களா? அடா ஒரு சுத்து இருக்குதா? அடா கோகுல சுத்து இல்லைன்னு நினச்சி அவன் போயிட்டான் நண்பா. கடைசியில் பார்த்தா இன்னொரு சுத்து இருக்குது. அந்த வயல் ஓட்டுறது, இந்த வயலுக்கு பக்கத்து வயல் ஓட்டுறதுக்கு நம்ம கோகுல் போயிட்டான். ஓரளவுக்கு வந்துட்டான் ப்ரோ. ஒரு 100க்கு ஒரு 70% ஓட்டுறான். இன்னொரு 30% வந்து என்ன தெரியலன்னு வச்சுக்காங்களேன். அது போக போக தான் செட் ஆகும். இனிமேல் வந்து அவங்களுக்கு அறிவு வேணும். நாம் ஒன்றும் சொல்கிறது இதுக்கு மேலே தானே நாம் இந்தளவுக்கு ஓட்டுறோம், நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவானுங்க. நான் மாப்பிள்ளை பாருங்கள், ஜிம் பாடிக்கிறாரு பாருங்கள். ஒரு உயிரை காப்பாற்றி வந்திருக்கிறாரு. ஆட்டுக்குட்டி காப்பாற்றிட்டாரு. அதனால் கிணத்துல தாவணத்தில் கொஞ்சம் நலைஞ்சிருக்கதான். ஒரு பொண்ணு இருக்கணுமா? இல்லைன்னா டவுட்டு கட்டோட கொடுத்துருக்காங்க. ஆட பொண்ணு ஒன்று இருந்து போச்சான் ப்ரோ. அதனால் இல்லைன்னா நம்ம மாப்பிள்ளை நான் குதிக்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருந்திருக்கோம் அப்படிங்கிறான். நிஜம். இதை நாமளும் எப்படின்னு தெரிஞ்சுதான் ஒரு வீடியோ ஷூட் பண்ண போயிருக்கலாம். ஆட்டுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உயிரை காப்பாற்றினாலும் மாப்பிள்ளையை தமிழ்னு போட்டுக்கலாமே. அடாட இப்போ தான் யோசனை பண்ணுறேன். மிஸ் பண்ணிட்டுமே அந்த சாப்பிட்டா. அப்படி என்னடா மாப்பிள்ள நாய் பண்ணையுமே இருக்குது. இரு மாப்பிள்ள ஒரு நிமிஷம். இந்த செப்பல் பெரிய தலைவலியாக இருக்குதுடா மாப்பிள்ள. பாஞ்சு கோகுல் பாரு பட்டை கிளப்புறாரு. 4 டிரைவ் எடுத்துகிட்டு போகலாமாண்ணா அப்படிங்கிறான். சாத்திட்டு இதை ஓட்டு 4 டிரைவ்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. 4 டிரைவ்னா வச்சு விட்டா போகும்ண்ணா, இது யாருன்னா கஷ்டப்படுறது அப்படிங்கிறான். பார்த்துக்காங்களே இன்ஜின் எப்படி சங்க விட்றான்னு. சொட்டை விட்டுட்டான் அந்த இடத்துல. தெரியுதா? அந்த சொட்டை எடுத்து போகிறான். ஒரு சால் தான் கிட்ட பிடிச்சி ஓட்டணும், சொட்டை போடக்கூடாது. ஓகே நண்பா. அந்த ஆம்பு கலப்பைக்கும் 9 கலப்பைக்கும் இப்படி தான் ப்ரோ வித்தியாசம், வேறு எதுவுமே இல்லை. ஆம்பு கலப்பையில் கல் மாட்டினா மேலே 4 போல்ட்டு கொடுத்துருப்போம், அது கட் ஆயிரும். ஸ்ப்ரிங் கலப்பையில் ஸ்ப்ரிங்கு 2ல் 1 கட் ஆகி போயிடும். ஒரு ஓவர் கல்லில் மாட்டினா வேறு எதுவும் ப்ராப்ளம் வராது நண்பா. இது அதே மாதிரி இந்த நோவா சீரீஸில் ஏன் ப்ரோ வந்து சைலன்ஸரு மேலே பேட்ரி இருக்குது, அதுக்கு ஏன் மூடி போடாதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அது கொஞ்சம் டைமும், அதாவது ஆல்டர்னேட்டர் கொஞ்சம் ப்ராப்ளம் ப்ரோ. அது வேலை செய்யணும், இல்லைனா புதுசு மாற்றணும். அது 2ல் ஏதோ ஒன்று பண்ணணும் ப்ரோ. அதை பண்ணினா தான் பேட்ரி மூடி போட முடியும். ஏன்னா டெய்லி நைட் டைமில் போய் பேட்ரி சார்ஜரில் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது டைமோ கரெக்டாக வேலை செய்ய மட்டும் அதை மூடி போட முடியாது. இப்படியே போட்டுருவோம் அவ்வளோதான். நேற்று ஒரு நாள் தான் சேர் ஓடிச்சு. அப்புறம் இன்னுமே வண்டியை க்ளீனாக வாஷ் பண்ணோம். ஒரே நாள் தான் ப்ரோ ஓட்டினேன். அதுலேயே பின்னாடி வந்து பிடிஎஸ் தட்டில் ஆயில் லீக்கேஜ் பார்த்துக்காங்க. ஏன்னா ஓட்டுனா அது வாம்பலாக சேரே ஓட்டிட்டுனா எதுவும் ப்ராப்ளம் வராது ப்ரோ. புதுசாக ஓட்டினா தான் ப்ராப்ளம் வரும். வேறு பிடிஎஸ் தட்டில் கஷ்டம் மாதிரி தெரியும். நானே இப்போ தான் அதை பார்த்தேன், இன்னும் மட்டும் பார்க்கல. இப்போ தான் பிடிஎஸ் தட்டில் ஆயில் கசி வரதை நானே இப்போ தான் ப்ரோ பார்க்குறேன். அது நம்ம மாற்றிக்கலாம் ப்ரோ. 60 ரூபாய் நம்ம ஆயில்ஸில்
ஒன்று வாங்கிட்டு வந்து புதுசாக அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு. வண்டியை கழுவிட்டு தான் அதை ரெடி பண்ணும். அது ஆயில் சீல்லாம் எப்படி மாற்றுறதுன்னு அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன்பா. வேணும்னா கேளுங்க, அந்த பிடிஎஸ் சாப்பிட்டு ஆயில் சீல் மாற்றுறதா இருந்தால் அதை நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. தங்கு தங்கு ஆடாதரா, ஆடாத ஓட்டுறா. இது என்ன ஆகி போச்சுன்னா அந்த ஓரமெல்லாம் முள் பூண்டாக கிடந்துச்சு ப்ரோ. ஸோ அதனால் வந்து காட்டுக்காரர் வந்து ஜேசிபி வச்சு இதை வந்து எல்லாம் ஒரு நிறவி இருக்கிறாங்க. நிறவுனைங்க ஒரே மட்டமாக நிறவாத நல்லா ஈரக்காட்டில் போட்டு மேய்ச்சிட்டாங்க. அதனால் அது என்னன்னா இந்த வண்டி எப்படி லோட் ஆகுது, இது எப்படி வருது பார்த்தீங்களா? என்னமோ ரோட்டில் வர மாதிரி வருது. அது அப்படி லோடு வாங்கி திணறிட்டு வருது. மாப்பிள்ள இந்த வண்டியாக இருந்தால் ஓட்டுறான், பூமி புத்திரா வண்டி ஓட்ட மாட்டேங்கிறான். ஏன்னா இவங்கெல்லாம் ஜாண்டியர் ஓட்டுறாங்களா, அதோட சென்சிங் வாட்டம் வேறு மாதிரி இருக்குதுல்ல. ஸோ அதனால் அதை ஓட்டிவிட்டு இந்த வண்டிலாம் ஓட்ட மாட்டேங்கிறான். இதே இந்த பெரிய வண்டி கூட தான் ஓட்டுறான். இல்லைனா 4 வீல் டிரைவ் வேணுமாங்கிறான். 5 போரும் ஃபைடா மாப்பிள்ள. நோ 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 செல்லாது செல்லாது செல்லாது. நம்மளுக்கு அதெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க மாமா. நம்ம ஸ்ட்ரத்துக்கு அதெல்லாம் பத்தாது. அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்காங்க அப்படி தான். அதனால தான் கோவில்ட்டு கொடுத்துட்டாங்க. கோவில் முன்னிருந்து கேட்டு கேட்டு சலிச்சு போயிட்டான். நான் அந்த வண்டியை கொடுனா அந்த வண்டியை கொடு, நீ வண்டியாக ஓட்டாதரான்னு சொல்லிப்பேன் அஜித்து. அதனால் கோவில் கம்முன்னு பல்ல கடிச்சிட்டு ஓட்டிட்டுக்கிறான். போகிறான் அப்படியே அது போகிறான், அதே சுற்றுல போகிறான். எல்லாம் இரி போய் கிடக்குது நண்பா. அதனால் வந்து ஓரம் இன்னொரு குத்து உன்னோட சொல்லிட்டேன். இது ஆம்பு கலப்பை, அந்த ஸ்ப்ரிங் பழக்குன்னு தூக்கும். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இடிச்சு கல் மாதிரி ஓடும். அப்புறம் வண்டியை எப்பறம் மட்டும் லைட்டாக பிடிச்சி லோடு பிடிச்சி ஓட்டுறதில்ல. இதே வண்டி உசுறு போகிற அளவு வச்சு விட்டுறது. பாரு எவ்வளோ சித்திரவதை பண்ணுறான வண்டியை. போமாப்ல கோகளுக்கு இந்த வண்டி வருமா மாற்றி தர சொல்கிறான் மாப்ள. என்னங்கிறான் அந்த அண்ணன் பாரு, அடுத்த இல்லை போய் நான் புறங்கிறனா இல்லையானு பாரு அப்படிங்கிறான். குழுங்கு தான் வண்டி அது. இதுதான் முன்னே கட்டடிக்கிறதோ ஏமாப்ல, இதுதான் நின்ன இடத்துல கட்டடிக்கிறதோ. இதே அளவு போட்டுனா ரெண்டே அளவு பிடிச்சி வந்து தெரியும். அவன் ஒரு வண்டி நடப்பு விளா போட்டான். நீ எல்லாம் தண்ணி போயிட்டோம். இது எப்படி மாப்பிள்ள உங்கள் வண்டி மாதிரி இருக்குதா ஜாண்டியர் மாதிரி? அதே மாதிரி 70 ஓட்டத்தில் அது மாதிரி இருக்குது. இதுதாங்க ஓடுங்களா அது மாதிரி. ஓ சின்ன வண்டியில் கூட சின்ன டயரு எப்படி அதை கை வச்சுட்டே இல்லை. இது மட்டும் போட்டாங்கன்னா நான் எதுக்கு ஓடுறது நல்லா இருக்கும். குடங்களே இருக்காது. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். அது யூஸாக இருக்குது. நாம் ஒன்லி ரொட்டேட்டருக்கு மட்டும் தானே யூஸ் பண்ணுறாங்க. இந்த வேறு யூஸே பண்ண மாட்டோம் சோப்பு வேறு. இதுக்கு ஏன் ஆம்பளை ஓடுனா கல் இருந்தால் போட்டி எடுத்து உடஞ்சி போடுவாங்க கலப்பியா. அதனால தான் என்ன மாப்பிள்ள எது குட்டாங்கன்ற அப்படியே கீழே போயிரு. அவன் போய் சுற்றிட்டு வரட்டும், நீ அப்படியே கீழே போயிரு. இதுலேயே போய் எதுலேயே வேணாலும் போ.
ஏறா போப்போ அங்கே எடுத்துக்கிறேன் போ வயலுக்கு இன்னும் முன்னாடி போமாப்பில்ல எல்லாம் முள்ளாக்குது. ஏறு ஏடா கட்டையை காணோம். போலாம். இந்த ஆம்பு ஸ்ப்ரிங் கலப்பில் இதுதான் ப்ரோ பிரச்சனை. லைட்டாக ஏதாச்சும் மாட்டினாவே புட்டாங்கட்டும். இதே ஆம்பு கலப்பையில் புட்டானே கட்டாது. இது ஏன்னா அடியில் வந்து ஆம்பு இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, அடியில் பிளேட் இருக்குது. அதுலலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மொட்டையாக இருக்குதா, அதனால் அது அப்படி திடீர்னு எதுலேயுமே புட்டாங்கட்டாதுன்னு வச்சுக்காங்களேன். மற்றபடி உழவெல்லாம் கல் காட்டுக்கு ஸ்ப்ரிங் கலப்பு தான் பெஸ்ட்டு. மண்ணு காட்டுக்கு ஆம்பு கலப்பு பெஸ்ட்டு. என்ன அது இதோட கொஞ்சம் குட்டம் அதிகம். இது என்ன சொல்கிறது, இது அதிகமாக இருந்தால் கூட என்ன பில்லு அதிகமாக இருந்தால் கூட ஆம்பு கலப்பில் உழவு எடுத்துக்கலாம் நண்பா. ஆனால் ஸ்ப்ரிங் கலப்பெல்லாம் இப்போ எப்படி வந்துருக்குது, இது ஏன்னா ரொட்டாட்டில் ஓட்டி போட்ட காட்டுறதுனால இதில் வந்துருக்குது. இல்லைன்னா இதில் வரவே வராது. அப்படியே ஓரத்தில் வந்து இப்படி சுரண்டிட்டு வரும். நீ நல்லா ஸ்ப்ரிங் கலப்பு வச்சுக்கிற நண்பர்கள் யோசிச்சு பண்ணிப்பேன். ஆம்பு கலப்பு ஓட்டாத நண்பர்கள் பார்த்து நீங்கள் எவ்வளோ தான் ஓரத்தில் வந்து நீங்கள் அழுத்தி ஸ்ப்ரிங் கலப்பில் பிடிச்சினாலும் வேலைக்கே ஆகாது. என்ன பண்ணோம்னா அந்த ஓரத்தில் வந்து தூக்கிட்டு வரும். நீங்களாம் 2 சுற்றி பார்ப்பீங்க, 3 சுற்றி பார்ப்பீங்க. அடைச்சா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவீங்க. இதே வந்து ஆம்பு கலப்பில் அப்படி இல்லை. ஒரு சுற்று வரலையா 2வது சுற்று பிடிச்சிங்கன்னா அப்படி கண் மாதிரி எடுத்துக்கணும். இதுதான் ஆம்பு கலப்போட சுற்று. அதே மாதிரி கலப்பையை விட்டாலும் கலப்பு நல்லா மண்ணோட படுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். டெப்த்து நல்லா இறங்குற மாதிரி. இப்போ இதே வந்து இது பெரிய வண்டிங்கனால தான் இந்த அளவுக்கு பிடிச்சி போகுது. இன்றைக்கி வந்து இந்த கலப்பு வந்து 45,000, எங்களது வந்து அது வந்து 52,000 நண்பா. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் கேட்டிருந்தார். ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோன்னு வச்சுக்காங்களேன். அதனால் இன்னைக்கு மார்க்கெட்டு நான் அன்றைக்கி இது 25,000 9 கலப்பை புதுசு போட்டேன். இது வந்து 35,000 போட்டேன். இன்றைக்கி 5 வருஷத்தில் எவ்வளோ ரேட்டு ஏறி போச்சு பார்த்தீங்களா. விலையெல்லாம் தாறுமாறாக ஏறி போச்சு. இன்னும் 2 வயலுக்கு நண்பா. கீழே ஒன்று அது ஒன்று, அது 2டையும் ஓட்டினா வேலை முடிஞ்சுது. இதே நம்ம ஒரு சால் ஓட்டி போட்டாங்க. இப்போதைக்கு ஒரு சால் ஓட்டி போட்டுறாங்க. அப்புறம் திரும்பியும் இதில் பாதி செத்து போயிடுமா, அப்புறம் பாதி தான் இருக்கும். அப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு ஒவ்வொரு சால் ஓட்டி போடுவாங்க. என்ன வெள்ளாடும் பண்ண போகிறான்னு தெரில. பசங்களாம் கொஞ்சம் ஃபாரினில் இருக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன வெள்ளாமா பண்ணுறாங்கன்னு தெரியல. ஓகே நண்பா, அவ்வளோதான். வேறு என்ன கேட்டீங்க? வேறு அவ்வளோதான் கேட்டது. கமெண்டில் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். கோகுல் தான் அதிகமாக கேட்டீங்க. கோகுல் தான் இன்றைக்கி தான் வந்திருக்கிறான். ஃபீவர், அதனால தான் வர முடியல. அதனால் இனிமேல் ரெகுலராக வருவோம் ப்ரோ, அதிகமாக வருவோம். இனிமேல் சீசனும் காலியாகிடுச்சு ப்ரோ. இனிமேல் 2 1 தான் கிடைக்கும், ஒன்றும் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பெரிய உழவுகளும் நம்ம ஆசைப்படக்கூடாது. ஏதோ கிடைக்கிறதா நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் நண்பா. அந்த கியர் பாக்ஸ் வேலை செய்கிற வீடியோ வேணும்னா கேளுங்க. அப்புறம் அந்த நோவா சீரீஸில் பின்னாடி ஆயில்ஸில் போயிடுச்சு. அந்த ஆயில்ஸில் எப்படி மாற்றுவோம் என்னன்னு அது ஒரு வீடியோ வேணும்னாலும் கேளுங்க, போடுறேன். அதெல்லாம் நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் ப்ரோ. அந்த ஆயில்ஸில் போகிறதுல வெளியிலேருந்து பண்ணுற வேலைதெல்லாம் இதுக்கெல்லாம் நம்ம பட்டறை விட்டு தான் பண்ணணுன்னே தேவையில்ல. ஜாமானும் டூல்ஸ் இருந்தால் போதும், ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் வீடியோ வேணும்னா அந்த வீடியோ காட்டில் நான் அப்புறம் கடைசியாக காட்டுறேன். நல்லா நம்பர் தட்டுது சேர் ஓட்டினதுக்கு. அதில் ஒரு பிரச்சனை ஆகி இதுக்கு பிடிஎஸ் ஆட்டு புதுசு ப்ரோ. இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டேன். அதுங்காட்டியுமே கம்ப்ளைண்ட் ஆகி போச்சு. சேர் விடுங்க. கோடு சாட்டில் கோடு விழா இருந்தால் போதும், தப்பிச்சிக்கும். சாட்டில் கோடு விழுந்தால் தான் வந்து ஆயில் சீல் மாட்டினா நிற்காதுன்னு வச்சுக்காங்களேன். மற்றபடிக்கெல்லாம் எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. அவன் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டானா. அவன் அப்படியே கீழே இறங்குறான் பாருங்க. இவன் வருவான்னு பார்த்தான், அவன் அப்படியே அது கீழே இறங்கிட்டான். ஆனால் 1 ஓடி சீக்கிரம் முடிக்கிட்டோம். இதெல்லாம் போர் அடிக்கும். 1லே விடு.
போகலாம், போ ஏறி போ. இந்த வயலில் பாருங்கள் பழம் மாதிரி இருக்கும், அதை ஓட்டுறானா கோவில். அதை அவன் ஓட்டினானா மாப்பிள்ளை மாப்பிள்ளை இவனும் பூந்தட்டி ஓடிச்சு வருவான். டேய் நானும் தான்டா வருவேன் அப்படின்னு ஓடிச்சு வருவான். மாப்பிள்ளை இது அந்த 70 HP அந்த 5310S மாடல் வச்சுக்கிறான். நான் எப்படி 69S வச்சுக்கிறேன்னா அவன் 5310S வச்சுக்கிறாங்க. மாமா அதே மாதிரி இருக்குது மாமா, வண்டி குலுங்காத போகுது மாமா, எப்படி விட்டு விட்டாலும் சூப்பராக இருக்குது மாமா ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறான். பார்த்தீங்களா பிடிஎஸ் ஸ்டாப்பில் ஆயில் லீக்கேஜ். இப்போ தான் நம்பர் தட்டுது. நான் இறங்கிறேன், எங்கேயோ போடு. அந்த ஆயில் சீலை மாற்றுற வீடியோ வேணும்னா உங்களுக்கு கேளுங்க நண்பா, அதை ஒரு வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். அதே மாதிரி கீர் பாக்ஸ் வேலை செய்கிறது பைசல் பை வீடியோனாலும் கேளுங்க, அதையும் நான் உங்களுக்கு ரெண்டையும் மேக் பண்ணி போட்டு தரேன் நண்பா. அவ்வளோதான், மித்தபடி என்ன கேட்டுங்க, அவ்வளோதான். இதுதான் கேட்குறீங்க. கோகுல தான் அதிகமாக கேட்டீங்க. அவனுடைய ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டான். அவர் உடம்பு கொஞ்சம் வீக் பாடி ப்ரோ, அதனால் சும்மா காய்ச்சல் வந்துடுது. கம்முன்னு இருந்தால் தானே போய் கிணத்துல குதிக்கும், நண்டு பொங்க வங்கில் கையை விடும், துருன்னு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் ஏதோ ஒன்று நடக்க தான் செய்யும். கட்டு அடிச்சு வேற இருப்பா மரண போடு போடுறாரு. அப்படியே கவுடு திங்குது. இதே பைசன் பை கேஜுவல் கழட்டு இருந்தோம்னா பைசன் பை தான் வேணும், இதை வேண்டாமே வேணான்ருவான், வேறு வழி இல்லை. அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை, அதனால் இதை எடுத்துகிட்டு வந்துட்டான். ஏன்னா குறுக்களே ஓட்டதான் அவன் நேராக போகுது, நீ குறுக்கள் ஓட்டு. இது இந்த வாக்கில் ஓட்டுறதுனா அப்படி இப்படி தானே ஓட்டணும். அங்கிருந்து ஓடிட்டு அங்கே போன பார்க்குறான், என்னடா நெட்டில் ஓட்டான்னு. ஐயோ கோகுல, அவன் நேனோவா நெட்டில் ஓட்டி போகலான்னு பிளான் பண்ணான். காட்டுக்காரெல்லாம் குறுக்கு சால் ஓட்ட சொன்னாங்க. அப்புறம் நாம் நெட்டில் ஓட்டிட்டு அப்புறம் எப்படி ப்ரோ பணம் வாங்குறது, அவன் வராமல் பாரு, அங்கே போய் வராமல் பாரு, அந்த தலைவுக்கு போய் வரான். என்ன சந்தோஷ் வந்திருந்தாலும் கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கும். சந்தோஷ் லீவு போட்டான் ப்ரோ. அங்கே அதுக்கு போனேன், அப்படியே நோவாது நேராக ஓட்டணும். அதுதான் பாடி அந்த வயலையும் குறுக்கு தள்ளியே ஓட்ட சொல்கிறேன். இந்த கல் மாற்றினா பார்த்தீங்களா, அந்த கலப்பில் டம்முன்னு சவுண்டு வருது. இதுக்கு தான் வந்து பார்த்து ஓட்டணும். ஸ்ப்ரிங் கலப்பியாக இருந்தால் கல் காட்டில் அதெல்லாம் கவலையே இல்லை, நம்ம பாட்டில் ஓட்டலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ப்ரோ. அவ்வளோதான், பொருள் இறங்க போகுது, இனிமேல் எட்டு கட்டிக்கும்.
அவ்வளோதான். நாங்களும் இந்த இது ஓட்டிட்டு இந்த கீழே ஒரு வயல் இருக்குது நண்பா. இந்த வால் ஒன்று இருக்குது. இந்த வாழை ஒரு கசக்கி விட்டு அப்படியே ஒரு சால் கிழிச்சு விட்டு ஓடியே போயிடுறேன். நாங்களும் வீட்டு கட்டங்காட்டி ஓடிடுவோம் நண்பா. நாளைக்கு தான் வண்டியெல்லாம் கழுவணும். இந்த வண்டியும் பேஷன் போய் கழுவணும், சுத்தமாக கழுவணும். இனிமேல் சரி அரசும் கூப்பிட்டானா கூட போக மாட்டேன். பொழுது சும்மா யாரும் கழுவிட்டுக்கிறது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை கழுவுற கூலி கூட கட்டுப்படியாக ப்ரோ. அதனால் சரி இனிமேல் கேஜுவலையும் ஓட மாட்டோம், டயர்லையும் ஓட மாட்டோம். நீங்கள் வேறு வண்டி இருந்தால் ஓட்டியான்னு சொல்லி போடுவோம் நண்பா. தொட்ட விட்டுட்டான், 2 வயசு போகிறான் பாருங்க. நான் முன்னாடி போனேன், நீ பின்னாடி போன. பாரு பின்னாடியே போகிறான் பாருல. நம்ம கோகுல் ஓட்டுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, நம்ம அஜித் ஓட்டுறது பிடிச்சிருக்குதா, அவர் டிரைவிங் எப்படி ஓட்டுறாரு, இவர் எப்படி ஓட்டுறாரு? வண்டியை விடுங்க, அது கொஞ்சம் பெரிய வண்டி, இது சின்ன வண்டி. சென்சிங்கில் யார் கரெக்டாக ஓட்டுறா? நம்ம கோகுல் கொஞ்சம் முன்ன பொண்ணை அட்ஜஸ்ட் பண்ணுறான், அவன் கரெக்டாக அந்த சென்சிங் பண்ணி ஓட்டுறான் அஜித். இவங்க 2 பேர்த்துக்கு இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி இவ்வளோ தான் இருக்குது, வேறு என்ன இருக்குது? அதுதான் இவன் கொஞ்சம் வண்டி திணறடிக்காத ஓட்டுறான். கோகுல் வண்டி திணறடிச்சிட்றான். ஆயில் பிரேக் வண்டியே கோகுல் அழுத்த முடியலங்கிறான். இவன் எங்கே போய் ஆல்னர் பிரேக்கு ஆல்னர் ஸ்டேரிங் வண்டி எங்கே போய் கோகுல் ஓட்ட போகிறான்? நீங்களே சொல்லுங்க நண்பா. இல்லை கல் அங்கே அடிக்கிறது இங்கே கேட்குது, கடை 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 கடை. கோகுல்கிட்ட ஆம்புகளை போய் கொடுத்துட்டு ஏன்னா உச்சிர வாங்குறேன்னா சும்மா இது வரலாம் கல்லில் காட்ட ஓடிட்டேன். இப்போது கல் கடை போச்சு, கடம்னான்னு அடிக்குது அப்படிங்கிறான். அஜித் வேறு ஜிம் பாடி காட்டிகிட்டே ஓட்டிட்டுக்கிறாரு. கேட்டால் டிஷர்ட்டு நலஞ்சு போச்சு மாமா. அது யார் மாமா நம்மளை பார்க்குறா, நம்ம டிஷர்ட்லேயே கலப்போம் அப்படின்னு கலக்கிட்டுக்கிறாரு. இப்படி எதுக்கு போய் எடுக்கிறாப்புலன்னா, அப்போ தான் இந்த அடிச்சுட்டு எடுக்கும் போது வந்து இந்த மூளை வந்து சொட்டை வராது, வேஸ்ட் போட்டு எடுக்க தேவையில்ல, அப்படியே கட்டடிச்சு போயிடலாம். அதுக்கோசரம் தான் இப்படி ஏறிக்க ஓட்டுவோன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா, எப்படி ஓட்டுனா ஒரு சால் நீட்டாக ஓட்டலாம். பாரு நாய் நக்கின மாதிரி இங்கே ஒன்று ஓடிட்டு வருது பாரு. இங்கே ஒரு வேலை பிடிக்குது, அங்கே பாரு எப்படி பிடிச்சி வர மாதிரி. இப்போ இதை ஒன்றா பிடிக்கணும்ல, என்ன வேலை பண்ணிட்டு வரான்னு பார்த்தீங்களா? வேணும்னே அவனுக்கு வேலை வைக்கணும்னே அப்படி பண்ணிட்டு வரான் பாரு. எப்படி வேலை பிடிச்சி வைக்கிறான்னு பாரு. அரை மென்டல்னால் இப்படி தான் இருக்கும். ஓகே நண்பா, அவ்வளோதான், அந்த வயல் முடிஞ்சுது. அப்படியே கீழே வேண்டாம். அவ்வளோ தண்ணி போயிடலாம். தூரம் டானும் ஓடி போயிட்டார். இன்னையெல்லாம் வரப்போ இறங்குறதுனா பேக்னு முடிப்பான் பாரு, எவ்வளோ விட்டு ஆட்டா இருப்பார். ஓலை ஓகே நண்பா, அவ்வளோதான். இழுத்து கட்டிக்கிட்டு நாங்களே இதை முடிச்சுட்டு போகிறோம்டா. இங்கேருந்து அப்படியே கோகுசார் தான் தலை வரல இருக்குது, அந்த வரப்பு தெரியுதா, அது வரல இருக்குது நண்பா. அவ்வளோதான், அப்படியே ஓட்டி விட்டு அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டியதான். எட்டு கட்டங்காட்டி ஓட்டணும்னு ஒரு டார்கெட்டில் வந்தோம். நல்ல வேலை, எட்டு கட்டங்காட்டி ஓட்டிட்டோம். பூண்டை தள்ளுறங்கிற பேரில் எவ்வளோ அட்டுவடி பண்ணிக்கு பாருங்களேன்.
ஓகே நண்பா, கடைசியாக ஓட்டி முடிக்கணும் உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். விட்டு கட்டிக்கும் கொஞ்சம் அதை ஆட் பண்ணி விட்றேன் பாரு. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சுது. கடைசி சுற்று விட்டே கட்டிக்கிச்சு. ஒரு சுற்று ஓட்டிட்டு வெளியே வந்தாங்கன்னா வேலை முடிஞ்சுது நண்பா. வண்டிக்கு 1.5 மணி நேரம் ஓட்டிட்டோம், வேலை முடிஞ்சுது. ஒரு நாளைக்கு வண்டிகளை வரதான் வேலையை பார்க்கணும். அஜித் விட்டு தூக்குறாரு, பறகுறாரு, டர்புரு கல் பார்த்தீங்களா? சவுண்டு வருதா உங்களுக்கு? கேட்குதா சார்? இப்படியே பிரேக் அடிச்சுருக்கிறான். ஆல்நர் ஸ்டேரிங் கொடுக்கணும், ஆல்நர் பிரேக் கொடுக்கணும். அப்போ தெரியும் அவனுடைய பவர் என்னன்னு. அவன் முடித்தான், அவன் அங்கே இருக்கான். கோவில அதை பிடிங்கி போட்டு போயிடலாம்டா. ஓகே நண்பா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.